வணக்கம்ப்பா. பருவம் 3 பயிற்சி 3.1 உள்ள இன்றைக்கி நாம் 5ஆம் கணக்கை பார்ப்போம். விடுபட்ட இடங்களை நிரப்புகன்ட்டு நமக்கு கீழே 3 டேஸ் சம் கொடுத்துருக்காங்கப்பா. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அடுக்கு 2 ஈக்குவல் டு டேஸ் மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்னம்மா ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர்னு சொல்லுவோம்? ஒரு சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டரா? சரியா? ஒரு சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். இப்போ இந்த ஸ்கொயர்டு போகிறதுனால என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு சதுரத்தின் பரப்பளவுக்கு பக்கம் பெருக்க பக்கம் சொல்லுவோமா? அப்போல்லாம் இங்கே 10 10ஆல் பெருக்கணும்னா இங்கே என்ன வரப்போகுதுன்னா 100 வரும். இங்கே 5 இருக்கிறதுனால இது 500 மில்லிமீட்டர் ஸ்கொயர். சரியாப்பா? இதே அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர். சரியாடா? இங்கே நமக்கு ஸ்கொயர்டு இருக்குனால இந்த நம்பரை அப்படியே போட்டு, சரியா, இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா பாருங்களேன் என்ன வரும்? 1000 வருமா? சரி, இது ஸ்கொயர் பண்ணால் 10,000 வரும். சரியாடா? 1 போட்டு 4 0 போப்போம். அதே போல் இந்த நம்பரை எழுதி 26 போட்டு 4 0 சேர்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு எவ்வளோ வருது? 2,60,60,000 8 கிலோகிராம். இப்போ அதே போல் தான் நம்ம 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர் ஸ்கொயருங்கிறது. ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்போ நான் இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 1000 பெருக்கல் 1000 தால் பெருக்கணும். சரியாப்பா? அப்புறம் நமக்கு 10 லட்சம் வரும். இங்கே பாருங்களேன், இந்த நம்பரை அப்படியே 8 போட்டு என்ன பண்ணால் 6 0 சேர்க்க போகிறோம். ஏன்னா ஸ்கொயர்டு இருக்குது. சரியா? ஒரு கிலோமீட்டர்னால் நமக்கு 1000 மீட்டர். இப்போ இது ஸ்கொயர்டு இருக்குனால இந்த 0வை டபுளாக போட்டுருங்க. சரியா? நல்லா பாருங்கள், 5 போட்டு நமக்கு 10 மில்லிமீட்டர் இருக்கும்போது ஒரு 0 இருக்கும். அதை நம்ம 2 0 போடுறோம். இந்த நம்பர் 26 அப்படியே போட்டு 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் 2 0 போடுவோம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 0வை டபுள் ஆக்கிடணும். 4 0. அதே போல் 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் 8 அப்படியே போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு 1000மா? இது ஸ்கொயர்டு இருக்குன்னா இன்னொரு 3 0 சேர்க்குறோம். சரியாடா? ஓகே. அடுத்து 6ஆம் கணக்குப்பா. பின்வரும் வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காணுங்க அப்படின்ட்டு கீழே நமக்கு ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், இது என்ன வடிவம் நமக்கு தெரியுதுன்னா, ஒரு சதுரம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 4 சதுரம் இருக்குது. மாறி தெரியுது. இதில் நமக்கு என்ன பாருங்கள், வெளியே ஒரு பக்கம் அளவு கொடுத்துருக்காங்களா? அப்போனா நமக்கு வடிவத்தின் சுற்றளவுன்னு சொல்லும்போது அந்த வடிவத்தின் எல்லை பகுதியை நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். இந்த அளவு வந்து 4 சதுரம்னா அனைத்து பக்கம் சமதானப்பா. அப்புறம் நம்ம கொடுக்காத பக்கத்துக்கும் நாம் என்ன பண்ணணும்? நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 4, இந்த சைடு 4 இருக்குது, இங்கே 4 போட்டுக்கோங்க. 4 4 4, இங்கே நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 4, மொத்தம் எத்தனை 4 இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியாப்பா? இப்போ 12 4 நம்ம போட்டுடலாம். இப்போ எதுக்கு நம்மளா வடிவத்தின் சுற்றளவு போட்டு அங்கே சுற்றியுள்ள 4 நம்பர்ஸை 4 சென்டிமீட்டர் இப்படி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மொத்தம் எத்தனை 4 இருக்குன்னா 12. 12 நாளாக நமக்கு எவ்வளோ வரும்? 48. சுற்றளவு எல்லாமே சென்டிமீட்டர் தானே, அதனால் சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வடிவத்தின் பரப்பளவு. சரி, இப்போ இதில் எத்தனை சதுரம் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 5 சதுரம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? பக்கம் பெருக்கல் பக்கம், எஸ் பெருக்கல் எஸ். ஒரு பக்கம் எவ்வளவு? 4. 4 பெருக்கல் 4 சீக்கோல்ட்டு 4 16. ஒரு சதுரம் சீக்கோல்ட்டு 16ஆப்பா. ஒரு சதுரம் வந்து 16 சென்டிமீட்டர். இப்போ எத்தனை சதுரம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் இந்த படத்தில், இது 1 2 3 4. இப்போ இது எல்லாத்தையும் நாம் இணைச்சி விட்டாலும் இங்கே நமக்கு ஒரு சதுரம் மாதிரி தெரியுதாடா? அப்புறம் மொத்தம் 5 சதுரம் இருக்கு. அப்படின்னா இது ஃபுல்லாக அடைக்கப்பட்ட பகுதி தான் என்ன சொல்லுவோம்? இந்த வடிவத்துக்குள்ளே அடைக்கப்பட்ட பகுதி தான் பரப்பளவு. அதனால் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பகுதியும் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5 சதுரத்தின் பரப்பளவு. அப்புறம் வடிவத்தின் பரப்பளவு எதுக்கு சமம்? 5 சதுரத்தின் பரப்பளவு. வடிவத்தின் பரப்பளவு சீக்கோல்ட்டு 5 பெருக்கல் சதுரத்தின் பரப்பளவு.
5 பெருக்கல் 16, 16 அஞ்சால் பெருக்குனா 5 30, மீதி 3 8. சரியாப்பா? அப்போனா 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியாடா? அப்போ புரியுதாப்பா? வடிவத்தின் சுற்றளவு சொன்னால் அந்த வடிவத்தை ஃபுல்லாத்தையும் நாம் கூட்டிக்கிறோம். ஒரு சதுரத்தை கண்டுபிடிச்சி அடுத்து வடிவத்தின் மொத்த பரப்பில் 5 சதுரத்தை கண்டுபிடிச்சி பெருக்கிறோம். சரியாடா? அடுத்து ஒரு வடிவம் பாருங்கடா. இந்த வடிவத்தை நமக்கு என்னென்ன தெரியுது? இது ஒரு முக்கோணம் தெரியுதா? அது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். சரியாப்பா? அதுக்குள்ளே உள்ள ஒரு சதுரம் இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே எந்த வடிவம்? இங்கே கூட்டு வடிவம் இருக்குன்னா ஒரு சதுரமும் 4 செங்கோண முக்கோணமும் இருக்கும். சரியாப்பா? இப்போ இதில் சுற்றளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எல்லா பக்கம் சுற்றி உள்ள அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 5. இங்கே என்னது? இது உயரம் 4. இது என்னது? கர்ணம் சொல்லுவோம், சாய்வு. சரியா? 5. அப்புறம் இங்கே 4 இருக்குது, இங்கே அளவு இல்லை. அப்புறம் இங்கே ஒரு 5 போடுங்க. அதுக்கடுத்து இது என்னது? நமக்கு உயரம். இது 4. இவங்க 5 கொடுத்துட்டாங்க. இங்கே 4 5. சரியாப்பா? இப்போ எல்லாம் நமக்கு சுற்றியுள்ள அளவுகள் இருக்குது. நம்ம எது இல்லாமல் மொத்தம் எத்தனை 4 வருது பார்த்தோம்னா 1 2 3 4. 5ங்கிறது 4. ஏன்னா 4 முக்கோணம் தானே. சரிப்பா. அடுத்து இங்கே பாருங்கள், வடிவத்தின் சுற்றளவுக்கு 4 5 4 5 எல்லா அளவும் எழுதியாச்சா? எழுதினா நமக்கு கூட்டினா எவ்வளோ வருது? 9. இது ஒரு 9 9 9 18 18 9 27 27 9 36. சரியாப்பா? இப்படி கூட்டிக்கணும். இது ரெண்டையும் கூட்டினா 9. இது கூட்டினா 9. அடுத்து ஒரு 9 4 9 36. இப்போ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வடிவத்தின் பரப்பளவை நாம் கண்டுபிடிக்கணும். வடிவத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வடிவம் இங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சதுரம் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் மேடம். சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் நம்ம இங்கே எழுதுவோம் வடிவத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும் போகிறோம். வடிவத்தின் பரப்பளவு சீக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சதுரத்தின் பரப்பளவை எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்குது? 4 செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. சரியா? இப்போ சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா S பெருக்கல் S. சரியாப்பா? இதை எழுதிக்கோங்க. இங்கே 4 செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அரை பெருக்கல் B பெருக்கல் கைச். சரியா? இங்கே சதுரத்தின் பக்கம் எத்தனை இருக்குன்னா நமக்கு 3 இருக்குது. அப்போ நான் 3 பெருக்கல் 3 கூட்டல் 4. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள அடிப்பக்கம் இந்த முக்கோணத்தில் நமக்கு என்ன வரும் பார்த்தோம்னா 3. சரியா? உயரம் 4. இப்போ இதை வச்சு அடிங்க. 1 2 2 4. இதை பெருக்குனா 6. 3 9 ப்ளஸ் 4 பெருக்கல் 6. சரியாடா? இப்போ இங்கே என்ன கிடைக்குது? 9 கூட்டல் 6 24. இப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன வரும்? 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சரியாப்பா? வடிவத்தின் பரப்பளவுக்கு சதுரத்தின் பரப்பளவு 4 செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா போட்டு செஞ்சிட வேண்டியதான். அடுத்த சம்லாம். அடுத்து பாருங்கன்னா அடுத்து ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா இது சதுரமாக தெரியுது, இது செவ்வகமாக தெரியுது, இது என்ன நமக்கு ஒரு செங்கோணம் முக்கோணமாக தெரியுது. சரியாடா? அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுற்றளவு கண்டுபிடிப்போம். இது 10. இந்த அளவு நமக்கு கொடுக்கல, இங்கேயும் நமக்கு கொடுக்கல. சரியா? சரி பார்ப்போம். இந்த ஃபுல் அளவு என்ன சொல்லிட்டாங்க? 15. சரியா? இது பார்த்து நமக்கு சதுரம் கணக்காக தானே நம்ம இருக்குது. சதுரத்தின் அனைத்து பக்கம் சமம் தானே. இது 10னா இந்த பக்கம் எவ்வளோ இருக்க போகுது? 10. இந்த சைடும் 10, இது 10. ஓகேவா? இந்த 15ல் இது 10 போச்சுன்னா இந்த அளவு எவ்வளோ இருக்க போகுது? 5. ஏன்னா இந்த அடுத்த அளவு பாருங்களேன், இது ஒரு செவ்வகமா. அப்போனா இங்கே 5 இங்கே 5 சமமாக இருக்கா? சரி. இப்போ இது 50, இந்த பக்கம் 50 இருக்கணும்னா, ஆனால் இது வரைக்கும் என்ன இருக்குது? 10 வந்துடுச்சு. அப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்க போகுது? 40. ஓகேவா? புரியுதாடப்பா? இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள செவ்வகத்தின் நீளம் பார்த்தோம்னா 50 கீழே கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம். இது ஃபுல்லாக பார்த்தோம்னா 50. சரிப்பா, மற்ற அளவு இங்கெல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ எல்லாம் நம்ம வடிவத்தின் சுற்றளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. இப்போடா வடிவத்தின் சுற்றளவு போட்டு சுற்றியுள்ள அளவுகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நம்ம கூட்டினா நமக்கு என்ன வருது பாருங்கள். 60 60 70 80 85, இங்கே ஒரு 5 இருக்கா? 90 100 150. அப்போனா நமக்கு 150 சென்டிமீட்டர் வடிவத்தின் சுற்றளவு கிடச்சி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வடிவத்தின் பரப்பளவு என்னென்ன வடிவம் இருக்குது நமக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இருக்கிறது சதுரம். அப்போனா சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவு
அடுத்து நமக்கு இருக்கிறது செங்கோண முக்கோணம். சரியாப்பா? செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. இப்போ சதுரத்தின் பரப்பளவு என்ன இருக்குது? ஃபார்முலா எஸ் பெருக்கல் எஸ் ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன வரும் பார்த்தோன்னா எல் பெருக்கல் பி. சரியாப்பா? செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பார்த்தோன்னா அரை பெருக்கல் பி பெருக்கல் கைச். இப்போ சதுரத்தின் பக்கம் என்னது? 10 பெருக்கல் 10 கூட்டல் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன வந்துச்சு நமக்கு? செவ்வகம் இருக்காடா பாருங்கள், செவ்வகம். இதில் நமக்கு எவ்வளவு? இது வந்து 50, இது வந்து 5. அப்போனா நீளம் நாம் 50 எடுத்துக்கலாம், அகலத்தை 5 எடுத்துக்கலாம். அதே போல் செங்கோண முக்கோணம் பார்த்தா அடிப்பக்கம் 12, உயரம் 5. சரியாப்பா? அப்போ நான் எழுதிக்கலாம் இங்கே 50 பெருக்கல் 5 கூட்டல் 12 பெருக்கல் அடிப்பக்கம் 12 பெருக்கல் 5. இப்போ இதை அடிச்சிடும். இப்போ 2 2 6 12. இங்கே பெருக்கணும்னா 5 100 ப்ளஸ் 5 25 ஒரு 0 சேர்த்துக்கோங்க பெருக்கும்போது ப்ளஸ் 5 30. இப்போ கூட்டுங்க 300 350 30 கூட்டினா 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வடிவத்தின் பரப்பளவு. ஓகே, தேங்க்யூப்பா.